ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிளாண்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒயிட் சாக்லேட்டோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், க்ரிங்கிள் டப் கூட சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து மில்க் காம்பவுண்ட் வந்து நான் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. டாப்பிங்ஸாக சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி செய்யலான்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோக்குரிய ப்ரௌனி ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன், ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி. அதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து செய்கிறது தான் காமிச்சிருக்கேன், மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் எடுத்து செய்யலை. இப்போ ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியில் 75 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் செய்யலை, தண்ணி கீழே கொதிச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நல்லா கொதித்த தண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு அது மேலே கூட இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா மெல்ட்டு பண்ணாலே போதும். நல்லாவே வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். வெதுன்னு தண்ணி இருந்தாலே போதுங்க, ஒயிட் சாக்லேட் ஈஸியாகவே வந்து மெல்ட் ஆயிரும். ஆனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைன்னா ஓரத்துலலாம் சாக்லேட் ஃபார்ம் ஆயிருங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேங்க. ஃப்ளேவருக்காண்டி 1/4 மூடி அளவு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூனில் எடுத்திங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூனே போதுமானது தாங்க. டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு இது கூடயே சேர்த்துக்கிறேன். உப்பு நிறைய சேர்க்கக்கூடாதுங்க, பிஞ்ச் அளவு போட்டாலே போதும். இப்போ நம்ம இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் கூட நல்லா வந்து பீட் பண்ணி விட்டாலே போதும். ப்ரௌனிக்கெலாம் ஒயிட்டும் அந்த எல்லோவும் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஒரு எக்கை நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இப்போயே சேர்க்குறதுனால அந்த எக் ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறையுங்க. ஓரளவுக்கு பீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபோமி கன்சிஸ்டன்சி வரணுன்றதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். பேட்ச் வைஸாக போடணுன்ற அவசியம் இல்லை, அப்படி மொத்தமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை போடணுன்ற அவசியமே இல்லைங்க. ஹெல்த்தி வைஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனின்றனால சுகர் சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சுகரை வந்து எப்பயுமே வந்து நம்ம மிக்சியில் அடித்து நல்லா பவுட்ராக்கி தான் சேர்க்கணும், இல்லைனா கிறிஸ்டலாக கீழே வந்து கேக்கு செஞ்சு முடிச்சோன்னா கேக்கு கீழே வந்து ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பட்டரை இது கூடயே சேர்த்துக்கலாம். நான் மெல்ட் பண்ண பட்டரை இது கூடயே சேர்த்துக்கிட்டேங்க. பட்டர் ஊற்றையில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி சாக்லேட்டும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம பட்டரும் அப்புறம் ஒயிட் சாக்லேட்டும் 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணல சம்டைம்ஸ் வந்து அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 2யுமே வந்து தனித்தனியாக தான் வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அதை தான் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காக வர மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி திக்காயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தா மைதா மாவை சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே மைதா மாவு டேரெக்டாக போடாமல் சலிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் வந்து கேக் நல்லாவே சாஃப்டாக வரும். அப்புறம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரெடி பண்ணுற ப்ரௌனி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ரொம்பவே ஸ்லோவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரவுண்ட் டின் தாங்க எடுத்துருக்கேன், 8 இன்ச் டின். உங்கள்கிட்ட ஸ்கொயர் டின் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. அதில் தான் எட்ஜஸ்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நான் இதில் சேர்த்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்குவேங்க. கண்டிப்பாக ப்ரௌனி ரெசிபி எது செஞ்சாலும் சரி பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது வந்து பட்டர் ஷீட் போடணும், அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் போடலை அப்படின்னு சொன்னால் பிஞ்சு தாங்க உங்களுக்கு எடுக்கிற மாதிரி வரும். டாப்பிங்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன இஷ்டமோ, நட்ஸு போடணுன்னா நட்ஸு, வால்நட் போடணுன்னா வால்நட்டு, இதை ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் மில்க் காம்பவுண்ட் சேர்த்துக்கிட்டேங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேங்க 10 மினிட்ஸ்க்கு. இப்போ அதே 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேங்க. நீங்கள் ஊற்றிருக்கிற பேட்டரோட திக்னஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமிங் வந்து மாறும், அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இதே நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணாலும் சூப்பராக வருங்க. எதில் பண்ணினாலும் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க, அதுதான் முக்கியமானது.
ரொம்பவே சூப்பராக ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி கிரிங்கிள் டாப்போட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நான் உள்ளே கட் பண்ணி பார்க்கையில் நம்ம எப்படி பேட்டர் ஊற்றுனோமோ அதே மாதிரி கலரில் தாங்க இருந்துச்சு. இப்போ நான் டீமோல்ட் பண்ணுறேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. நம்ம நார்மலாக ப்ரௌனி செய்வோம்ல அந்த ப்ரௌனியை விட இந்த ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஒரே ஒரு டிப்ஸ் நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில வீடியோஸ்லலாம் சொல்லுவாங்க பட்டர் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே தப்பாக இருக்குது. நம்ம பட்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு 25 கிராம் கிட்ட கம்மி பண்ணிடுங்க ஆயில் சேர்க்குறதா இருந்தால். அப்போ தான் பர்ஃபெக்டான ப்ரௌனி நம்மளுக்கு கிடைக்கிதுங்க. இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்குது. நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணதாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை எண்ணெய் யூஸ் பண்ணி செய்வோன்னு செஞ்சு பார்த்தீங்க, ரொம்பவே ஆயிலியாக இருந்துச்சு. அதனால தான் அதை நான் மாற்றிட்டு பட்டரே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ப்ரௌனி ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அண்ணாநிதி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.